வணக்கம் மக்களே, இது வாய்ஸ் ஆஃப் சைலண்ட். உங்கள் அட்வொகேட் எஸ்கே. சாமானியின் குரலாகவும் தமிழக வெற்றிக் கழகத்தின் கடைசி தொண்டனாகவும் உங்களோடு. மக்களே, இந்த 96 to 2001 காலகட்டத்தில் அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா லாட்ரி தலை விரிச்சு ஆடுது. இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டில் லாட்ரிங்கிறது பார்த்தீங்கன்னா அது எல்லாத்துக்கிட்டையும் ஒரு போதை மாதிரி ஆயிடுச்சு எல்லாத்துக்கிட்டையும். அதை அண்ணன் மார்ட்டின் அதை கரெக்டாக பயன்படுத்துகிறாரு. அண்ணன் மார்ட்டின் யாருன்னா, பர்மாவில் ஒரு தொழிலாளியாக இருந்து இந்தியாவுக்கு வர்றாரு. கோயம்புத்தூர் மையப்பகுதியில் ஃபஸ்ட்டு அவர் இந்த லாட்ரி டிக்கெட்லாம் இப்போ கையில் கொண்டு போய் பஸ்லலாம் வைப்பாங்க. அது மாதிரி வேலை செஞ்சவர் தான் அண்ணன் மார்ட்டின். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 96 to 2001 காலகட்டத்தில் இந்த டிஎம்கே கவர்மெண்ட்டை சாதகமாக பயன்படுத்திட்டு லாட்ரி உலகில் முடிசூடா மன்னன் ஆகிறார். அவருக்கு அவ்வளோ பணம் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி அந்த தொழிலை விரிவுபடுத்தினார் அப்படிங்கிறதுக்கான எந்த ஆதாரங்களும் இருக்காது. ஏன்னா அந்த பணம் எல்லாமே திமுக ஆட்சியாளர்களோட பிளாக் மணி தான். அது எல்லாமே இவரை வச்சு டெவலப் பண்ணுறாங்க. ஏன்னா மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை தானே இவங்க தொழிலாக்கிடுவாங்க. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இங்கேருந்து இதுக்கு போகிறது, சிக்கிம், மேகாலயா, மிசோரம், இப்படி பின்தங்கிய மாநிலங்களில் போய் அந்த அரசுக்கிட்ட ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டு இவரே லாட்ரி சீட் அடிச்சிடுறது. லாட்ரி சீட் அடித்து இவரே அடிப்பார், இவரே விலையை நிர்ணயிப்பார், இவரே யார் பரிசு தொகை பெற்றார்னு இவரே அறிவிப்பார். பல கோடி, கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் கிடையாது, பல கோடி சம்பாதிக்கிறார். பல கோடி சம்பாதிச்சு திடீர்னு பார்த்தா பஸ்ஸில் போய் லாட்ரி சீட்டு விற்றுக்கிட்டு இருந்தவர் லாட்ரி உலகின் முடிசூடா மன்னனாக மாறுறாரு. அப்புறம் தான் வந்துடும் பின்னாடியே தொழிலதிபர் அப்படிங்கிற பேர் பின்னாடியே வந்துடும் இந்த காலகட்டம். இதை என்ன பண்ணுதுன்னா, இந்த அம்மா அதோட ஆட்சி காலம் இந்த 2001 to 2006 ஆட்சி காலத்தில் என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா, 2003 லாட்ரியை டோட்டலாக தடை பண்ணிடுச்சு. தமிழ்நாட்டில் லாட்ரி சீட்டே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தடை பண்ணுது. அப்போ எப்படின்னா, இன்ஸ்டன்ட் லாட்ரி, சுரண்டல் லாட்ரி அப்படிம்பாங்க. அங்கேயே சுரண்டுவான், அங்கேயே நம்பர் அங்கேயே காசு வாங்கிட்டு போயிடுவான். எல்லாம் பைத்தியம் மாதிரி போனோன்னு வாங்குறது, கட்டாக வாங்குறது, சுரண்டிக்கிட்டே இருக்குது. இது மாதிரி ஒரு சூழ்நிலையை அண்ணன் மாற்றி உருவாக்கி வச்சுருந்தார். இதை இந்த 2003 டோட்டலாக தமிழ்நாட்டில் லாட்ரி தடை அப்படின்ட்டு தடையை விதிச்சிச்சு. அண்ணன் சும்மா இருப்பாரா? அண்ணன் அதை கொஞ்சம் டெவலப் பண்ணி ஆன்லைன் லாட்ரியாக மாற்றுறாரு. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை விட்டுட்டு பக்கத்து மாநிலமான கர்நாடகா, கேரளா அப்படின்னு வட மாநிலங்களுக்கும் இவரோட சேவையை புரிய போயிட்டார். லாட்ரி சீட்டை தடை பண்ணோன்னா இவர் அடுத்த எப்படின்னா, மக்களை எல்லாம் பைத்தியக்கார மாதிரி ஆகிட்டாங்க லாட்ரி சீட்டு இல்லைன்னு. ஏன்னா அவனுக்கு காசு வருதோ இல்லையோ, அந்த சுரன்றதில் அந்த இன்ட்ரெஸ்ட் அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இந்த லாட்ரி சீட்டை வாங்கி இப்படி சுரன்றதில் அதுக்கு அடிமையாயிட்டான். அதுலேருந்து வர காசுக்கு அவன் அடிமையாக கிடையாது, இந்த சுரன்றதுக்கு அடிமையாயிட்டான். அதில் பார்த்தீங்க அப்படின்னா, பள்ளி குழந்தைகளாம் பாதிக்கப்பட ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில் வாங்குகிற இந்த பாக்கெட் மணி 5 ரூபா 10 ரூபாய் கொண்டு போய்ட்டு அந்த இதை வாங்கி சுரண்டுறது. இப்படி ஒரு சூழ்நிலை தமிழ்நாட்டில் உருவாக்கணுன்னே இந்த அம்மா டோட்டலாக லாட்ரியை தடை பண்ணுது. அதுக்கப்புறம் அண்ணன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஃபியூச்சர் கேமிங் அப்படின்னு ஒரு ஆன்லைன் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அந்த ஃபியூச்சர் கேமிங்கை பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு அடுத்த காலகட்டமான இந்த 2006லேருந்து 2011 காலகட்டத்தில் அவர் அதை எப்படி டெவலப் பண்ணார், அதுக்கு இந்த திமுக அரசு அவருக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிச்சு அப்படிங்கிறத பின்வர வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் உருவாக்குறாங்க. ஜெயா டிவி, நமது எம்ஜிஆர், பத்திரிகை பேர் நமது எம்ஜிஆர் அப்படின்னு மீடியாக்குள்ளே உள்ளார இவங்க சேனலு ஜெயா ப்ளஸ்ஸு, ஜெயா மைனஸு அப்படின்னு இவங்க சேனல்லாம் உருவாக்குறாங்க. இவங்களாம் இது பண்ணுறாங்க. இதெல்லாம் யார் பராமரிக்கிறது அப்படின்னா, இன்றைக்கி அண்ணன் கூவிட்டு இருக்காரு தினகரன் அவர் ஒய்ஃப் தான் அதெல்லாம் பராமரித்தது எல்லாமே. எதுக்கெடுத்தாலும் வராருல. எப்படி வருவாருன்னா, இந்த வடிவேல் ஒரு படத்தில் வண்டியில் ஏறுவான்ல போயிட்டு, அப்போ என்கிட்ட இது பண்ணிகிட்டு இருப்பாங்க. இவனா போய் வண்டி 400 ரூபா தான் அப்படின்னு போயிடுவார் பார் வண்டியில். அது மாதிரி வாலண்டியில் எல்லா வண்டியிலும் ஏறுவார் அவர். இந்த ஜெயா டிவி, ஜெயா ப்ளஸ்ஸு, ஜெயா நியூஸு எல்லாத்தையும் அன்றைக்கி அவர் தான் பராமரிச்சுக்கிட்டு இருந்தார்.
எப்படின்னா இந்த அம்மாவை சுற்றி ஒரு வளையம், அந்த வளையத்துலேருந்து உள்ளேயும் யாரும் போக முடியாது, அங்கேருந்து வெளியிலேயும் அந்த மாதிரியான ஒரு வளையத்தை அவங்க போய் வச்சுட்டாங்க, அமைச்சிட்டாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி குடும்பம் அப்படிம்பாங்க. அப்போ கேங்குன்னு சொல்ல மாட்டாங்க, மன்னார்குடி குடும்பம். டோட்டல் இது யார் எலெக்ஷனில் நிற்கணும், யார் மந்திரியாக இருக்கணும், யார் யார் என்னென்ன வேலைகள் செய்யணும் அப்படின்னு ரூல் பண்ணது அவங்க தான். பேர் தான் இந்த அம்மா சிஎம் அப்படின்ட்டு, ஆனால் ரூல் பண்ணது இந்த மன்னார்குடி குடும்பம் தான். இங்கிட்டு பார்த்தீங்கன்னா சசிகலா அண்ட் கோ பிரதர்ஸ், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நடராஜன் அண்ட் கோ பிரதர்ஸ். கம்பெனி மாரி முன்னாடிலாம் எழுதி போட்டிருப்பாங்க கம்பெனி நேமு. அது மாதிரி இங்கிட்டு நடராஜன் அண்ட் கோவும் இங்கிட்டு சசிகலா அண்ட் கோவும் டோட்டல் தமிழ்நாட்டை அவங்க பின்புலமாக வச்சுக்கிட்டதே வந்து அவங்க சமுதாயத்தை பின்புலமாக வச்சுக்கிட்டு இந்த டோட்டல் நெட்வொர்க்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு கண்ட்ரோல் கொண்டாந்துட்டாங்க. கொண்டாந்து இந்த ஆட்சி காலத்தில் பல ஜாதியல் கலவரங்கள், பல படுகொலைகள், அந்த காலகட்டம் தான் அந்த மணல் மாஃபியாஸ். எப்படின்னா அவங்க தனிப்பட்ட முறையில் தனியாருக்கு வந்து டெண்டர் மாதிரி கொடுத்தாங்க பார்த்தீங்களா. ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா மன்னார்குடி குடும்பம் தான் யார் யாருக்கு டெண்டர் கொடுக்கணும், யார் யார் மண் எடுக்கணும், யார் யார் வந்து அவங்க கண்ட்ரோலில் இருந்ததுனால அவங்க இஷ்டத்துக்கு ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பிஆர்பி கிட்ட தான் வந்து இந்த கிரானைட் வந்து அந்த ஆள் தான் எடுத்துக்கிட்டு இருந்தான். அவன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா மலையெல்லாம் வெட்டிட்டான், பாதி மலையை வெட்டிட்டான். கல் இல்லை, அவன் என்ன பண்ணுறான்னா ப்ரைவேட் இடத்துக்குள்ளலாம் நுழையிறான். இந்த பஞ்சமி நிலங்கள், ஏரி, குளம் இதிலெல்லாம் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நோண்ட ஆரம்பிச்சிட்டான். யார் அவர்? த ஃபாதர் ஆஃப் கிரானைட், டிஆர்பி. இது ஒரு பக்கம் அப்படியே போயிட்டே இருக்குது. இங்கிட்டு வந்து இவங்களுக்கு மேலே போட்டிருக்காங்கள கேஸு, இந்த ஏற்கனவே நடந்த திமுக ஆட்சியில் இருந்தவங்களுக்கு மேலே போட்ட கேஸ் இருக்குது பாருங்கள், அந்த கேஸுக்கு கோர்ட்டுக்கும் வாய்தாவுக்கும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறதுல அவங்க டைம் பாஸ் ஆகிட்டுருக்கு. இப்போ என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா அந்த அம்மா மதுபானத்தை வந்து டாஸ்மார்க் மூலம் ரீட்டைல் ஷாப்பாக ஆயிடுச்சு. அதே மாதிரி மணல் குவாரிகளை பார்த்திங்க அப்படின்னா பிடபிள்யூடியில் பொதுப்பணித்துறைங்கிற ஒரு துறையை வச்சுக்கிட்டு அவங்க தான் மணல்லாம் இது பண்ணுவாங்க அப்படிங்கிறது அரசு வந்து ரேட்டு நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொல்லி அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு யூனிட்டுமாங்க, ஒரு யூனிட் வந்து 350 ரூபா டு 400 ரூபா அப்படிம்பாங்க கவர்மெண்ட் ரேட். ஆனால் அது பப்ளிக்கிட்ட போய் சேரும்போது 10,000 ரூபா ஒரு யூனிட். அப்போ 450 எங்கே இருக்குது, இந்த 10,000 எங்கே இருக்குது? இந்த காசு அப்படியே எங்கே போகும் அப்படின்னா அப்படியே மன்னார்குடி குடும்பத்துக்கு போயிடும். மன்னார்குடி குடும்பத்துக்கு போகும்போது அவங்களோட மோகம் எப்படி அப்படின்னா அந்த அம்மாவோட மோகம் இந்த வீடியோ கடையிலேருந்து வந்தாங்களா, வளர்ந்து வந்தாங்களா, அதனால அந்த அம்மாவுக்கு அதுக்கு மேலே சிந்திக்கிறதுக்கெல்லாம் இது கிடையாது. சினிமா தேட்டரு, மல்டிப்ளெக்ஸ் தேட்டரு, ஜாஸ் சினிமாஸ் இருக்குல்ல, இது இந்த அம்மா தான், இவங்க தான். எத்தனை தேட்டரு? ஒரு தேட்டர் 2 தேட்டர்லாம் கிடையாது. தமிழ்நாட்டில் பேர் தெரியாத தேட்டர் இருந்துச்சுன்னா சசிகலாவோட தேட்டராக தான் இருக்கும். அதில் தான் அந்த அம்மாவுக்கு மோகம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சினிமாவை அவங்க கண்ட்ரோலில் கொண்டாந்து புது புது படங்கள்லாம் எந்த வித இதெல்லாம் கிடையாது, காப்பிரைட் கிடையாது, எந்த இதுவுமே கிடையாது, போடு நாங்கள் சொன்னால் போட்டு தான் ஆகணும். அப்போ எப்படி அப்படின்னா திரைத்துறையாக இருக்கட்டும், எந்த துறையாக இருந்தாலும் சரி, அவங்க என்ன முடிவு பண்ணுறாங்களோ, அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் அங்கே நடக்கும். அறிவிக்கப்படாத சர்வாதிகாரி. ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா முன்னாடி வந்து அந்த அம்மா ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சிருச்சு. என்ன டெக்னாலஜி அப்படின்னா எதுக்கு ஒரு ப்ராஜெக்டை உண்டு பண்ணி அந்த ப்ராஜெக்டை கொண்டு போய் இன்னொருத்தன்ட்ட கொடுத்து அதுலேருந்து வர காசை வாங்குறதுக்கு ப்ராஜெக்டெல்லாம் நம்மளே உருவாக்கிடுவோம் அப்படின்னு போட்டது தான் இந்த மணல் குவாரியை பிடபிள்யூடி எடுக்க விட்டது, டாஸ்மார்க்கை வந்து ரீட்டைல் ஷாப்பாக கவர்மெண்ட் நடத்துனது, இந்த கேவலமான விஷயம். எனவே மக்களே, இப்போ என்னன்னா இவங்க செஞ்ச ஊழல்கள், இவங்க செஞ்ச முதலீடுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதை நான் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்னேன். அவன் செஞ்சது விஞ்ஞான ஊழல், அதுக்கப்புறம் அவன் செஞ்சது பார்த்தீங்க அப்படின்னா சட்ட ரீதியாக சட்டத்தை பின்புலமாக வச்சுக்கிட்டு ஒரு ஊழல். இந்த அம்மா செஞ்சது எல்லாமே எப்படின்னா என்னை யாரா கேட்க முடியும், இந்த கேட்க யாருக்கிட்ட தைரியம் இருக்குங்கிற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருச்சு. குண்டாஸ் எதாக இருந்தாலும் உடனே குண்டாஸ், ஃபஸ்ட்டு குண்டாஸ் போவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா கலவரத்தை உண்டு பண்ணுவாங்க. அதுவும் கலவரம் அது ஒத்து வரல அப்படின்னா ஷூட்டிங், என்கவுண்டர்,
முடிச்சிடும், அவ்வளோதான். சாதாரணமாக ஒரு ஜாதிய தலைவர், மக்களால் போற்ற அந்த அந்த சமுதாயத்தோட அவர் வந்து ஒரு தலைவர், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பாலாறு குவாரியில் வந்து ஏதோ மண் எடுக்க இது பண்ணும்போது, ஏன்னா இப்போ மண் எடுத்தது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மன்னார்குடி குடும்பம் தான் எடுத்துக்கிட்டு இருந்தது. அப்போ வந்து அவர் இது பண்ணனால அதை அவரை என்கவுண்டரே பண்ணிச்சுட்டோம்மா. சும்மா சாதாரண பிரச்சனைக்கு அவரை வந்து ஒரு சமுதாய தலைவரை வந்து ஒரு ரவுடி மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி ஒரு ரவுடிசம் பண்ணி, இவங்க தான் இப்போ குண்டாஸ்லேயே பெரிய குண்டாஸு, தமிழ்நாடு குண்டாஸே இவங்க தான். ஆனால் அவரை வந்து என்கவுண்டரில் அவரை வந்து அந்த சமுதாய மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, தலைவரை ஏற்றுக்கிட்டாங்க. ஒரு சமுதாய தலைவரை வந்து நீ என்கவுண்டர் பண்ணுற அளவுக்கு அவ்வளோ தைரியம் எங்கேருந்து வந்துச்சு உங்களுக்கெல்லாம்? அதை எப்படின்னா, அவர் ஒரு ஜாதிய தலைவர், ஒரு ஜாதி தென் மாவட்டத்திலேருந்து அவர் வந்து ஒரு நல்ல பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். அவங்களுக்குள்ள சமுதாயத்துக்குள்ளே உள்ளது, அவங்களுக்குள்ளே உள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், ரெண்டு சமுதாயத்து மக்களுக்கு ஏற்றத்தாழ்வுகள் இருக்கலாம், அதில் உள்ள கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம், அவங்களுக்குள்ளே உள்ள பகைங்கிறது வேறு. ஆனால் அவரை நீ வந்து ஒரு சாதாரண குவாரி பிரச்சனையில் அந்த குடும்பத்துக்கிட்ட போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக என்கவுண்டர் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் எந்த விதமான தவறுகளும் செய்யவில்லை. அந்த என்கவுண்டருக்கான தவறு அவர் செய்யலை, ஆனால் அந்த என்கவுண்டர் பண்ணாங்க. இதெல்லாம் புதைக்கப்பட்ட உண்மைகள். அதனால் இதை யாரை திருப்திப்படுத்துறதுக்காகவோ யாரை சந்தோஷப்படுத்துறதுக்காகவோ நம்ம வந்து சொல்ல கிடையாது. ஒரு சமுதாய தலைவரை வந்து என்கவுண்டர் பண்ணி கொள்கிற அளவுக்கு அப்போ இது எது மாதிரியான ஆட்சி அவங்க பண்ணியிருப்பாங்கங்கிறத சொல்கிறதுக்காக இந்த விஷயத்தை நான் சொல்கிறேன். அப்போ எது வேணாலும் எங்களால் பண்ண முடியும், அது முழுக்க முழுக்க மனித உரிமை மீறல். இவங்களால் எதை வேணாலும் பண்ண முடியும், எவனை வேணாலும் நாங்கள் சுடுவோம், யாரை வேணாலும் கொல்லுவோம், கேட்டால் என்கவுண்டர். மன்னார்குடி குடும்பத்தை யார் எதுக்குறாங்களோ அவங்க மேலே ஃபஸ்ட்டு வழக்கு தொடுக்கப்படும். வழக்குக்கு அசரலை அப்படின்னா டைரக்ட் என்கவுண்டர் தான், கேள்வி கேட்பாரே கிடையாது. அந்த சூழ்நிலை தான் இந்த 2001 to 2000 ஆட்சி காலங்கள் முடிஞ்சிச்சு. மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம், இன்னும் நிறையா பேசுவோம். நன்றி மக்களே.